ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அவுட்டிங் vlog தான். சரி, நம்ம வெளியில் ஒரு ஏவியேஷன் பார்க், அதாவது ஏர்போர்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் தூரத்தில் இருக்குது. அங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது என்ன ஏர்போர்ட் பார்க்குனா, குட்டி குட்டி ஏரோப்ளைன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே வந்து செல்ஃபாக ஓட்டுறதுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. சரி, கார் பார்க் பண்ணிவிட்டு சரின்னு உள்ளே போகலான்ட்டு. இது 2-3 பாதை இருக்குது. நம்ம இது வந்து பார்க்குலாம் இருக்கும்ல, அந்த சைடில் நம்ம போகிறோம் இப்போது. இது இந்த ஏவியேஷன் பார்க் பற்றி எல்லாம் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து படிக்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது? வந்தால் விளாட்றதுக்கு போய் பார்க்குறதுக்கு தான் எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். இதெல்லாம் நின்று பார்க்கக்கூட மாட்டாங்க பிள்ளைங்க. எங்களையும் பார்க்கவும் விடாதுங்க. வாங்க போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட்டு நான் வந்து இதை பற்றின ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்துகிட்டு, ஃப்ளாக் 3 ஃப்ளாக், அதாவது எங்கள் அட்லாண்டாவோடது, இங்கே ஜார்ஜியாவோட ஸ்டேட்டோடது, யூஎஸ் ஃப்ளாகு, அப்புறம் கவுண்டி ஃப்ளாகு. இதுதான் குட்டி குட்டி ஏரோப்ளைன்ஸு. இங்கே ஹெலிகாப்டர் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. சரி, அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதுக்காக ஜஸ்ட்டு கவர் பண்ணேன். இது எல்லாமே செல்ஃபு தான் இங்கே வச்சுருப்போம்ல. நம்ம இங்கே எப்படி காரு, பைக்கெல்லாம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இங்கே வீட்டில் சில பேர் இந்த மாதிரி குட்டி ஏரோப்ளைன் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி கப்பல், அதாவது போட் இருக்கும். இங்கே வந்து செல்ஃப் போட்டிங் தான் எல்லாமே. அதனால அவங்க எல்லாம் மேக்ஸிமம் வீட்டில் போட்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். அந்த ஏர்போர்ட் பார்க்கு அந்த குட்டி ஏரோப்ளைன் ஜஸ்ட் ஒரு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக தெரியல. நாங்களும் இப்போ தான் வந்துருக்கோம். இந்த ஹெலிகாப்டர் கூட ஒட்டி ரெடி ஆகிட்டு சத்தம் காற்று அப்படியே ரொம்ப ஒரு 10 அடி தூரத்தில் தான் நம்ம நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. பசங்கள்லாம் செகண்டுக்கு செகண்ட் போயிட்டே இருக்கும். இங்கே டைமிங்லாம் இருக்காது. அடுத்து ஒருத்தவங்க டேக் ஆஃப் ஆவாங்க, இன்னொருத்தவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க, லேண்ட் ஆவாங்க. இந்த மாதிரி நிறையா பெரிய இடம் இது. கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். 1 or 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கார் ஓட்டுற மாதிரி இதை ஓட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ளைட்டை. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃப்ளைட்டுக்கு வந்து டீசல் போட்டுட்ருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டீசல் போட்டுட்டு அந்த டயரில் வந்து பம்ப், அதாவது ஏர் ஃபில் பண்ணாங்க. சரி, அதையும் லைட்டாக கவர் பண்ணலான்ட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம்னால சரி எனக்கு வீடியோ கவர் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. எவ்வளோ ஏரோப்ளைன்ஸ் நிற்கிதுன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்தால் கொஞ்சம் நேரம் நல்லா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சரி, அதை முடிச்சுட்டு வால்மார்ட்டில் அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங் போட வேண்டியது இருந்துச்சு. அதனால் எங்கள் பக்கத்தில் இருக்க வால்மார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த ஏர்போர்ட் பார்க் கிட்டே இருக்கிற வால்மார்ட்டு. பாருங்கள், மின்ட்டு விற்றுட்ருந்தாங்க. இது $2 $3 குட்டியோண்டு தாங்க. ஒரு 4 இலை வச்சு இத்தனையோண்டு மண்ணில் வச்சு கொடுத்துருக்காங்க. $4. அப்புறம் ஆனியன்ஸ் இருந்துச்சு, குட்டி குட்டி நம்மளோட சின்ன வெங்காயம் இருந்துச்சு. அதெல்லாம் இங்கே பார்க்குறதே ரொம்ப அதிசயம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்காது இந்த குட்டி ஆனியன், சின்ன வெங்காயத்தோடது. கடையோட ஒரு ஓவர் லுக்கு நான் காமிச்சிருக்கேன். பீஃபு, போக்கு, போல்ட்ரி, சிக்கன்னு, மட்டன் எல்லாமே இருக்கும் இங்கே. ஆனால் அதெல்லாம் ஹலால் இருக்காது. அதனால் நம்ம இங்கே வாங்க முடியாது. ப்ரெட்டில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். சாண்ட்விட்சு, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட்டு, பன்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட எவ்வளவோ ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து. இதுக்கப்புறம் டோனட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு. டோனட்டுக்கு ப்ளெயின் டோனட்டு, அப்புறம் ஸ்ப்ரிங்கிள் டோனட், சாக்லேட் டோனட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. வெரைட்டிஸ் நிறையா போட்டிருந்தாங்க. இங்கே பேக்கரியே இருக்கிறனால அந்த பேக்கரியில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டு அப்படியே இறக்கி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆரிகானோ, அந்த கார்லிக் பவுடர்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி, அதுவும் ஒயிட் பேப்பர்லாம் கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன் நான். பேசில் லீவ்ஸு எல்லாமே இருந்துச்சு. பட் எனக்கு ஆரிகானோ மட்டும் தீண்டு போயிடுச்சு.
அதனால் அது வாங்குறதுக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஜூஸு, மில்க் செக்ஷன்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கு பாலும் முட்டையும் தேவைப்பட்டுச்சு. இதுதான் நான் வாங்கியிருக்கிறது. என்னோட கார்ட்டு. சரி வாங்கிட்டு அப்படியே பட்டர் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சா, பட்டர் செக்ஷனை தேடிட்டே போனோம். கண்ணில் பட்டர் பட்டுச்சு. இது வந்து மினரல் வாட்டர் ஃபில் பண்ணுறது. இங்கே தண்ணி கூட காசுக்கு வாங்கிக்கலாம். இதுபடி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. இந்த கேனு நம்ம எடுத்துக்கலாம். $8ன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் பேர் பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரிஞ்சிச்சுன்னா என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சால்ட்டட் அண்ட் அன்சால்ட்டட் பட்டர் இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நான் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு குட்டி ஷாப்பிங்கு. கேரட் வாங்கியிருந்தோம். சரி கேரட் ஹல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இது கேக் மிக்ஸ் வாங்கியிருந்தேன் நான். சரி வீட்டிலே கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் முட்டை வாங்கியிருந்தோம். பன்னு, ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டுன்ட்டு ஒரு பெரிய ப்ரெட்டு, ஆரிகானோ, மஷ்ரூமு. இங்கே வந்து நம்ம ஹலால் இல்லாதனால சிக்கன், மட்டன் அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸும் வாங்க முடியாது. அதெல்லாம் நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் வாங்க முடியும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதாவது சீரியல்ஸு, பால், முட்டை, ப்ரெட்டு இது மாதிரி தான் வாங்க முடியும்.